வெல்கம் டு சிம்பிளிஷன்பா. இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை மாவு வச்சு ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. இந்த மாவு கூடயே நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா வெறும் கோதுமை மாவில் கூட போட்டுக்கலாங்க, கடலை மாவு இல்லைன்னா. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த பதத்தில் இருந்தால் போதும். இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா, மல்லித்தலை, வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகா, மல்லித்தலை, இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு. அதுக்கு முன்னாடி சிம்பிளிஷன்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்திருக்குங்க. நம்ம இன்னொரு பக்கம் இதெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். அப்படி வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.